Hello. Mic testing 1 2 3. Granny, you are free. ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கமலேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரானியில் சாப்டர் 1 கேம் ப்ளே தான். அது பொண்ணுட்டில் மற்ற பகுதியில் அறிஞ்ச மாதிரி பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் நார்மலாக பேச போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நாம் இன்ட்ரோ போட்டு கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எதையாச்சும் ஒரு பொருளை தேடுவோம். நான் அந்த கேமை 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன். என்னடா 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டேன், இன்னும் பெரிய பிடிங்கன்னு கேட்கலாம். ஆமாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டாங்க. இந்த கேம் பிளே எவ்வளோ குடும்பம்னு தெரியுமாங்க. நான் பயந்த காலம் அது. இப்போ இந்த கிழவியை பார்த்தா பயமே இல்லை. இந்த கிழவியை பார்த்தா கண்ணு முன்னாடி இருந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்குது. இந்த கிழவிலாம் ஒரு ஆளா கால் தோசைக்கு வர மாட்டா. இந்த கிழவிலாம் தூக்கி போட்டு வாயிலே குத்தலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலான்னா, கிழவி ரெசிபி பொருட்கலாம். ஏன்னா அவன் செவுட்லேயே அடிப்பா. ஸோ இது கேம் ப்ளே வீடியோ கிடையாது. இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க, இல்லைனா லாஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு ஓட்டி விட்ருங்க. என்னென்னாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. ஏன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் வாய்ஸ் ஓவர் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. ராத்திரி 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி யாருக்கும் தெரியாமல் வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் இந்த வீடியோ 15 நிமிஷம். அடுத்த வீடியோ இது என்ன ஸ்கிப் பண்ணுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது இதில் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸோ கிரானி தற்கூரி எங்கே இருந்தாலும் வரவும் என்று அவசரமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஹேண்ட்வீலை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா கேட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. கிழவி கையால் நான் 3 நட்டு அடிபட்டேன்னா அடுத்து நானாக போய் சாக போகிறேன். ஏன்னா இந்த கிழவி கையில் அடிபட்டு சாகிறதுலாம் ரொம்ப கேவலமான விஷயம். அப்புறம் ஏன்டா நீ கிழவி வீட்டில் இருந்து தப்பிச்சு போகிறேன்னு கேட்டால், ஆமாங்க, அப்போ தான் அவளுக்கு அவமானம். அப்போ இப்போ நம்மளுக்கு ஆமாம்மா கிழவி பாட்டி, நீ யார் பாட்டி? என் செல்லம் பாட்டி. போடி கிழட்டு கிழவி, நீலாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம மேலே நடந்து போய் ஒரே ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம் கிச்சனில் போய் அப்படின்னு சொல்ல ஆசை தான். ஆனால் அந்த கிச்சனில் ஒன்றுமே இருக்காது. புக்கு எனக்கு ஸ்கூல் லீவு இப்போ தான் விட்ருக்காங்க, அதுக்குள்ளே புக்கு எடுத்து படிக்க சொல்கிற கிழவி. இந்த புக்கை நான் தொடவே மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிணத்துல கொண்டு இதை போய் சுற்ற விடுறோம். சுற்றி வந்தீக சுட்டு விழியா சுட்டீக ஐயோ ஏன். அப்புறம் என்ன வரும் தெரிலையே. அதுக்கடுத்து என்ன வரும் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லிடுங்க. அப்போ நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஹெட்ஃபோன் என்கிட்ட கிடையாது. அதனால் காக்கான்னு ஏன் சத்தம் காக்கா சத்தம் கேட்கும். இப்போ அங்கே அம்மா இப்போ என் ஆட்டுக்குட்டி மேனு கத்தும். மே பார்த்தீங்களா எத்தனை பேட்டு வளர்க்குன்னு. நான் ரொம்ப அரவணைப்பானவன். 3 நிமிஷம் தான் இருக்கா. இன்னது ஷார்ட்ஸுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க கஷ்டமாக இருக்குது. கேம் ப்ளே விளையாண்டே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் எரிச்சலாக வருது. ஏன்னா கேம் ப்ளே சத்தமும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகுது. அதை போய் எடிட்டிங்கில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோவை கட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஆடியோவும் சேர்ந்து கட் ஆகிடுதுங்க. பாருங்கள் எவ்வளோ ட்ராப் ஃபஸ்ட்டு போயிருக்கா. ஓகே வரட்டா பாட்டி. ஏம்மா டப்புன்னு ஜம்ஸ்கேர் கொட்டா பாட்டி, என்னை விட்டுரு பாட்டி, நீயும் நானும் செல்லாம்னா. போடி கிளவி யார் நீ? அப்புறம் யார் சாமிவன்னு கேட்கலாம். நான் பைத்தியம் அப்படி தான் கொஞ்சம். நாங்கள்லாம் கிறு. ஓகே, இப்போ நம்ம மேலே போய் ஸ்பெஷல் சொருவிடலாம். என்ன சொருவிடலாமா? ஓகே சொருவிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வழியாக போகலாமா இந்த வழியாக போகலாமா? அந்த வழியாக திறக்க முடியாது. இந்த கிளவி ஏதாச்சும் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டோரை. இந்த டோருக்கு முதல்ல சாவியை கொடுங்க. அந்த வழியை நான் என்ன இருக்குன்னு போயிட்டு வரேன். ஒருவேளை ஐயோ பாட்டி விட்டுருங்க பாட்டி, நான் ஒன்றும் பண்ணல, நானும் நீங்களும் செல்லம்ல பாட்டி, நான் உங்கள் செல்லம்ல, என்னை விட்டுருங்க பாட்டி, நான் போயிட்டே இருக்கிறேன். என்னை விட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ ஏன் செல்லம்மா? போடி நான் உன் செல்லம்மா போடி அங்கே. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பெஷலுக்கு சோறையிடலாம். மேலே என்ன இருக்குண்ணா எனக்கே தெரியாது. அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட கேட்க முடியும்? ஓகே, இப்போ நம்ம இங்கே தள்ளி விட்டுலாமா? விட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கிளவியை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக வருது. இந்த கிளவி இங்கே வர விட்டு நம்ம கீழே ஜம்ப் பண்ணி ஸ்பைடர் மணி போக போகிறேன். பாட்டி எங்கே இருந்தாலும் வரவும். பாட்டி இங்கே ஒருத்தன் உட்காந்து குட்டிக்கார நடிச்சிட்ருக்கிறான். யாருன்னே இல்லையே. வரட்டா இந்த கார்கி
கக்கஸ்கில் கையை விட்டல இப்படி தான் இருக்குது கைஸ். என் கையை சோப் போட்டு கழுவ யாராச்சும் சானிடைசர் கொடுங்க கைஸ். ஆமாம் கிளைய பார்த்த மாதிரி ஏன் இப்போ சவுண்டு கேட்குது? அவள் கிடக்குற அவள் லூஸு. நம்ம இங்கே போவோம். கார் டிக்கியை திறக்க போகிறாங்க. டிக்கியை திறந்தாச்சு. WK வெப்பன் கீ. எனக்கு WKன்னு ஞாபகம் வந்தாலே விக்கிபீடியா தான் ஞாபகம் வருது. ஏன்னா விக்கிபீடியாவில் போய் கிராணி அப்படி வரலன்னு அடித்து சர்ச் பண்ணணும். ஏடா இது யூடியூப்பில் அடித்து பார்த்தா நம்ம தமிழ் கம்யூனிட்டிலே எத்தனை பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் புதுசு இதுக்கு. கைஸ் நம்ம போன வாரம் ஜெனி கேமிங்கில் அவங்களோட ரைஸ் அப்புறம் ஃபாலோ பற்றி போட்டிருக்கோம். ஸோ அது டைம் இருந்துச்சுன்னா மறக்காமல் போய் பாருங்கள். நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்து வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் மேலே போகிறேன். பாட்டி நீ மேலே போயிரு. அப்படியே இந்த பாட்டி மேலே போனால் நல்லா தான் இருக்கும். சரி இப்போ நம்ம போகலாம் மேலே எங்கேயாச்சு. 6 நிமிஷம் தான் ஆச்சா? இப்போ என்ன செய்யலானா எனக்கே தெரியாது. பாட்டியை இங்கே வர விட்டு ஆஹா தொண்டை கட்டுதுங்க. கேள்வி சீவன்னு வச்சுட்டாங்க கைஸ். நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம எல்லாருந்து வெப்பனை கிராஸ் போவா. ஃப்ரீ ஃபயரில் கிராஸ் போவ இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்துச்சு. நான் மறக்காமல் கம்பெனியில் சொல்லுங்கள். பாட்டி எங்கே இருந்தாலும் வாங்க. உங்களை நான் கூப்பிட்டுட்டு இருக்கிறோம்னா உங்களுக்கு காசு கேட்கலையா? ஓகே, இப்போ பாட்டி ரொம்ப கூப்பிட்டாச்சு. நீ தலைவலியாக இருக்குது. பாட்டியை கூப்பிட்டு இப்போ அதில் கூப்பிட்டு நம்ம மிஸ்டர் பீனில் வர்ற மாதிரி பாட்டிக்கு டெடி இருக்கு. ஹார்ட் பீஸ் சத்தம் கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், சவுண்ட் இப்போ ஏற்றிருக்க. அதான் கீழே நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. இங்கிலீஷ் வேறு எனக்கு படி தெரியாது. பாட்டி ஹார்ட் அடிக்குதா? ஹார்ட் பீட் அடிக்குதா? ஹார்ட்லேயே அடிக்கிறேன் பார். கண்ட இடத்துல சொருவிக்கிச்சுங்க. ஏன் தப்பு கிடையாதுங்க. அது ஹார்ட்டில் அடிக்கலான்னு தான் பார்த்தா கண்ட இடத்துல சொருவிக்கிச்சு. மேலே விழாது. மாமா கிடையாது. கிளட்ட போய் மேலே விழு. எங்கெல்லாம் அந்த ஒரு சீட்டில் ஏறா பாருங்கள். இவெல்லாம் கிளவியே கிடையாது. கிளவின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு தெரியுறா. உன்னலாம் மிதிக்கணும் படுக்கு போட்டு. கிளவி செத்துட்டா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே மேலே ஸ்க்ரூ இருக்குது. இந்த சொருவி இழுத்துட போகிறோம். ஏதாச்சும் இருக்கா? இந்த வீடே குப்பை மட்டும்தான் இருக்கும். அதில் நம்ம இந்த குப்பை பொருளை வச்சு எஸ்கேப் பண்ண போகிறோம். நான் எவ்வளோ பெரிய ஆர்ச்சி தெரியுமா? போச்சே. ஓகே, நம்ம திரும்ப போய் இதை அடிக்கலாம். ஓகே, 3 2 1 நெத்தி அடி சொல்லி அடி. பார்த்தீங்களா கைஸ்? மந்திரம் சொன்னால் அடிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அங்கே போய் உள்ளே போய் என்ன பண்ண போகிறோன்னா சேஃப் லாக்கரை திறக்க போகிறோம். சேஃப் லாக்கர் இல்லை. இங்கே பாட்டி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு பாட்டி போட்டு வைக்கிற? நம்ம கிளவி கொஞ்சம் மென்டல் ஆகிட்டாங்க. நானே மென்டல் மாதிரி தனியாக உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். ஒரு ஹெட்ஃபோன் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போது இந்த வீடியோ முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. பரவாயில்லையே, டே ஒன்லி இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்ருக்குறேன். கமலேஷ் நீ பெரிய ஆள், உயர்ந்த மனிதா. ஓகே, பாட்டி உனக்காக ஒரு பாட்டு பாட்டா? கலை கனவினில் காதல் கொண்டேன், கண்விழித்தேன் அவன் காணவில்லை. அதுதான் பாட்டி அவன் கிழமை. கிராணி சாப்டர் 2 வரும்போதும் என்னோடய தாத்தா கிழட்டு போயில மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் பாட்டியை போட்டு இது கிழவனை போட்டு தரலாமா? யார் அது? மழை, குளிர் காலம், வெயில் காலம்லாம் வரும்போது தான்டா இந்த வாட்டர் மெலன் வைப்பீங்க. வெயில் காலத்தில் வாட்டர் மெலனே கிடைக்க மாட்டேங்குது. வெயில் காலத்தில் என்னம்மா விளைவிக்கிறது வாட்டர் மெலனு? வாங்கி திங்க முடியுதா? ஓகே, அதெல்லாம் நம்ம விஷயம். இப்போ இந்த வாட்டர் மெலனை சொருவி வெட்டு. ஓகே, வெட்டியாச்சு. மாஸ்டர் கீ. நான் மாஸ்டர் பிளான் போட்டு திருடுவேன். ஆனால் மாஸ்டர் கீ வச்சு விளையாட மாட்டேன். ஓகே, அது இப்போ பாருங்கள், கார் எஸ்கேப் தேவையானதெல்லாம் கார் எஸ்கேப் அப்போ கொடுக்க மாட்டாருங்க. ஆனால் இது மாஸ்டர் கீலாம் இதுக்கு டோர் எஸ்கேப் தேவைப்படுங்களா? இப்போ கார் எஸ்கேப்லாம் சாவடிப்பானுங்க. நம்ம என்ன பண்ணலன்னா, ஒரு கார் எஸ்கேப் பண்ணும்போது 2 பொருளை விட்டு டோர் எஸ்கேப்கான பொருளை தேட ஆரம்பிச்சிடலாம். அப்போ கார் எஸ்கேப்பான பொருள் தானாக கிடைக்கும். ஆமாம், நான் ஒன்று கேள்விப்பட்டேன். இதில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு கிளவி ஆட் பண்ணியிருக்காங்களாமே. கேள்விப்பட்டேனா? அப்படி இருந்தால் நீ எப்படி ஆகிட்ட? ஃப்ரீ ஃபயர் கூட ஒன்றா வந்த கேமுங்க இது.
ஃப்ரீ ஃபயருக்கு முன்னே சரியான ஹிட்டான கேமு. ஆனால் இப்போ ஒருத்தங்க கூட தலையை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ 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 எம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. பாட்டி எனக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, என்னை விட்டுரு. இல்லை பாட்டி நான் வச்ச எல்லாம் நான் அடிக்கக்கூடாது. நான் அப்போ அந்த கிராஸ்போ எடுத்து ஊசியை ஒட்டி உனக்கு மருந்து போடுவேனா, நீ வாங்குவியான். ஆமாம் பாட்டி எங்க பாட்டி? சர்ப்ரைஸ் அட்டாக். பாட்டி நம்மளை முடிச்சு விட்டாங்க. பாட்டி கையால் ஆறாங்கன்னு எனக்கு வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. சி 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 அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா பாட்டி கையால் ஆறாவாங்களாம்மா? இன்னும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும். என்னோட அரட்டையை மட்டும் கேட்டு போங்க. இவன் எப்படிலாம் அரட்டிக்கிறான், இவனே வரைக்கும் இருக்கு போயன்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் உண்மை இல்லைங்க. சரி இப்போ திரும்ப வெப்பனை எடுத்து உன்னை போட்டுடுறேன் பாட்டி. பாட்டி உனக்கு இன்றைக்கி சாவு ஒன்று கன்ஃபார்ம் பாட்டி. பாட்டி விட்டுரு பாட்டி. பாட்டி பாட்டி தலையை சுற்றுதே பாட்டி அடிக்கி. கீரை 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 கீரைன்னு பாட்டு பண்ணேன். ஆனால் அதுக்கு நான் அடிக்க சொன்னேன்னா ஒன்றை இப்படி தலையில் அடி தடுக்க படுக்க வச்சா மண்டை வீங்கிருச்சு தெரியுமா? மறுநாள் காலையில் மண்டை வீங்கினதெல்லாம் எனக்கு கிழிஞ்சிருச்சு. எல்லாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் முடி கிழிஞ்சிருச்சின்னு சொன்னேன். நீங்கள் டபுள் மீனிங்கில் புரிஞ்சிருக்கீங்கன்னு நிறைய பேர். ஓகே, இந்த வீடியோவை மேக்ஸிமம் யார் பார்ப்பாங்கண்ணா? யாருமே பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக நீங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. என்னடா இவன் கேவலமாக இருக்கு அடிக்கிறான்னு. இங்கே பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஆமாம், ஒரு நிமிடம். இங்கே தான் பாட்டியை போட்டுதெல்லாம் நினச்சேன். இங்கே தான் போட்டு தள்ளணுமோ? அங்கே ஏதோ கதை இருந்துச்சு, அந்த கதை அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தூக்கதாக வருது. கிராணி விளையாடினா இதெல்லாம் இருக்கு. இன்னும் விளையாண்டு இருந்தேன் நானும். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே 15 நிமிஷம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாங்க. அடுத்து ஃப்ரீ ஃபயருக்கு கிப்பியாக ரேங்கடு கேம் பிளேலாம் நினச்சி பார்த்தாலே 8 நிமிஷத்துக்கு நாக்கு தள்ளிச்சு. இங்கே எப்படியா இவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோன்னு எனக்கே தெரில. அதிசயம் அதிசயம் அதிசயம், ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம், அபூர்வம் அபூர்வம் அபூர்வம். வீட்டில் எல்லோரும் தூங்கும்போது நான் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதுக்காகவாச்சும் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே, இப்போ கிராஸ்போ எடுக்கலாம். இப்போ ஊசி எடுக்கலாம். ஊசி கையில் வராதுங்க தேவைப்படுறப்ப. ஊசி எடுக்கலாம். இப்போ பாட்டியை கூப்பிடலாம். பாட்டி 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 உன்னை கிளட்ட போய் கூப்பிட்றான். பாட்டி உன்னை கூப்பிட்றான். கிழவன் வெளியே நிற்கிறான். கிழவன் எனக்கு என் கழுத்து பிடிச்சி தூக்கிட்டான். பாட்டி வா பாட்டி. பாட்டி கிளட்ட போய் வந்துட்டான். பாட்டி நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க பாட்டி. கிளட்ட போய் அவங்கள தூக்கிட்டு போகிறான் வீட்டுக்கு. பாட்டி தூக்கிட்டு போகிறான்னு சொன்னவொடனே உடனே வரா. கேட்ட பையனா இல்லை, அவன் சொட்டையிலே சொருகிறான் பாரு. சொட்டில் சொருகி பொட்டு நான் என் தலையிலே ஏன் பாட்டி அடித்த? ஏன் அடித்த? எனக்கு தலை வலிக்குது. பாட்டி அமிர்தாஞ்ச நீயே வாங்கி தலை வலிச்சதுண்ணா. இனிமேல் ஒரு இடம் இருக்க மாட்டேன்டா. டேய் 15 நிமிஷம் ஆச்சு. இதெல்லாம் ஒரு கேமு. சைடில் ரத்தம் தெரியுதுங்க பாருங்கள். அடிக்க மண்டையில் ரத்தமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மண்டையில் கிராணி மண்டையில் பியான் இல்லை, அவன் மண்டையில் முடியலண்டி என் மண்டையிலே முடியலாமல் பார்க்க. ஆனால் என்ன இப்போ கிளவி செத்துட்டாளா? டே என்னடா கிளிச்சு இது? கிளிச்சை யாரை உருவாக்குனது? இந்த கிளிச்சு இந்த கிராணி கிளிச் கேமுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். லைக் மட்டும் போட்டுருங்களேன். நம்ம சாவறதுக்குள்ளே நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இது திறந்து பார்த்துட்டேன். எனக்கு எரிச்சலாக வருது. இப்போ பொருள்லாம் தேடிட்டு தான் இருக்கேன். ஸ்பைடர் கீயா? என்னால் ஸ்பைடர் ரூமுக்குலாம் போக முடியும். எனக்கு ஸ்பைடர்னால் பயம். என்னால் ஸ்பைடர் ரூம்னால் பயம். ஸ்பைடருங்க பேர் கேட்ட உடனே எனக்கு பிடிக்கல. பாட்டி உனக்கு இனியாவே எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, எனக்கு உயிர் வழியாக பிடிக்கல. நான் போகிறேன். சரி, தபால் செத்துட்டேன். 2வது நாள். இன்னும் 1 நிமிடம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 1 நிமிஷம் கொடுக்கறது. டே 5 த லாஸ்ட் டே. நான் மரணிக்கின்றே. ஓகே, இப்போ லாஸ்ட் டேக்கு வந்தாச்சு. எந்திரி கொட்டாவி விட்டு எந்திரிச்சிட்டு
ஓகே கிளம்பலாம் நண்பர்களே. மேலே போகலாம். மேலே போயிட்டு மேலே போக போகிறோமா? ஓகே. கீழே வந்து சுத்தேன் மண்டெல்லாம் அடிங்க. ஓகே, நம்ம மயக்கமாக இருக்கோம். நான் சாகலை, நான் சாகவும் மாட்டேன். தப்பிச்சு போய் பாட்டி, நான் மயக்கத்தில் பாட்டி என்னை விட்டுரு. ஆமாம், என்னது, என்னடா அது? எங்கே இருக்கிறேனா? யார் நீ? பாட்டி, நான் உன் பேரன் தானே, என்னை விட வேண்டியது தானே? பாட்டி, இதெல்லாம் எனக்கு தலை சுற்றும் பாட்டி ஆகிட்டு பார்த்துட்டா. நீ பேர் நல்லா செத்து போட கிளட்டு பிள்ளை. நான் கிளட்டு பிள்ளை. கேம் ஓவர், பாய்.